ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ டைம் சேனல். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ டைமில் பார்க்க போகிற படம் பிரதீப் ரங்கநாதன் நடித்து வெளிவந்திருக்கிற டியூட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேரோட நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். அந்த நெகட்டிவ் ரிவ்யூ என்ன அப்படின்னா, இந்த டியூட் படம் ஒரு சமுதாய சீர்கேடு அப்படின்னும், இந்த படத்தை பார்க்க ஃபேமிலியோட யாரும் போகாதீங்க அப்படி இப்படின்னு ஒரே நெகட்டிவாக அள்ளி விடுறாங்க. இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸை பார்த்து யாரும் படம் பார்க்காம இருக்காதீங்க. இப்படி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறவங்கள பார்த்து நான் கேட்கணும், நீங்கள் படம் பார்த்து ஒரு 3 மணி நேரம் ரிலாக்ஸாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தானே தேட்டருக்கு வர்றீங்க? இல்லை உங்களுக்கு வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு வழிகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தீங்களா? ஒரு திரைப்படத்தை நீங்கள் படமாக பார்க்குற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதையே வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா உங்களோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே தொலைஞ்சு போயிடும். படங்களில் நல்ல விஷயங்களை மட்டுமே, பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே வாழ்க்கைக்கு எடுத்துப்போங்க. ஆஸ் அ ஹீரோவாக பிரதீப் ரங்கநாதன் ஹாட்ரிக் வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு டியூட் படமில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஹிட் பண்ணவும் வச்சுருக்காரு. பிரதீப்பை நம்பினோ கைவிடப்படான்ற மாதிரி பிரதீப்போட படத்தை நம்பி 3 மணி நேரம் உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வளர்ந்துட்டு இருக்கார். ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸையும் தியேட்டருக்கு வர வச்சுருக்காரு நம்ம ஹீரோ பிரதீப் ரங்கநாதன். இப்போ படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தில் சர்ப்ரைஸ் டியூட் அப்படிங்கிற ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு ஹீரோ. கூடவே அவரோட மாமா பொண்ணு அண்ட் ஒரு குரூப் இந்த வேலையை செஞ்சுட்டு வர்றாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோவை தன்னோட கூட இருக்கிற மாமா பொண்ணே ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதை அந்த டைமில் ஏற்றுக்காத பிரதீப் 6 மாத இடைவெளிக்கு அப்புறம் அதே பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இப்போ ஹீரோயினால் ஏற்றுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். காரணம், அந்த 6 மாத குரூப்பில் வேறு ஒரு பையனை ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா சரத்குமாரோட அரசியல் சுயநலம் காரணமாக வேறு வழி இல்லாமல் வேண்டாம் வெறுப்பாக ஹீரோவும் ஹீரோயினும் இந்த மேரேஜை பண்ணிக்கிறாங்க. சரத்குமார் கிட்ட, அதாவது தன்னோட அப்பா கிட்ட இருந்து ஏதாவது வெளிநாட்டுக்கு தப்பிச்சுட்டு ஓடலாம் அப்படின்னு ஹீரோயின் ரெடியாகும்போது ஆல்ரெடி 2 months கன்சீவாக இருக்கிற விஷயம் தெரிய வருது. கல்யாணம் பண்ணது ஒருத்தனையும் காதலிச்சு குழந்தைய வாங்கிட்டது இன்னொருத்தங்கிட்டையும் அப்படின்ற சிக்கலில் மாட்டிக்கிறாங்க ஹீரோயின். இந்த சிக்கலில் இருந்து பிரதீப் அந்த பொண்ணை எப்படி சேஃபாக வெளியே காப்பாற்றி கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்ல விறுவிறுப்பாகவும் காமெடியாகவும் போயிட்டுருக்கும். செகண்ட் ஆஃப் நிறைய குழப்பங்களோட போனாலும் கிளைமேக்ஸ் நல்லாவே முடிச்சிருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி. தியேட்டரில் படம் பார்த்தோமா, சிரித்தோமா, ரசித்தோமான்னு அங்கேயே விட்டுட்டு வந்துடணும். வீடு வாழ்க்கை வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். மற்றும் ஒரு மூவியோட ரிவ்யூ டைமில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ.